கையிலேருந்து இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வந்து பசங்களை வந்து எட்டி உடச்சி கையால் தாக்கியிருக்காங்க. உடனே அவர் வந்து அவரோட பையனுக்கு ஃபோன் பண்ணி பையனை வர வைக்கிறாரு, ஸ்பாட்டுக்கு வரக்கிறார். அவர் ஒரு 10 பேர் பசங்களோட வராப்புல கவர்மெண்ட்ல வந்து ஏழை பிள்ளைகள் விளையாடுவதற்காக கொடுக்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்களை வைத்து எங்களுடைய நிர்வாகிகள் கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம்பு, அது எல்லாமே இது வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து ஏழை குழந்தைகளுக்காக கொடுக்குற விஷயத்த இவர் வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுடிசமான ஒரு விஷயத்த இவங்க செஞ்சிருக்காரு. பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு கொடூரமா தாக்கியிருக்கான்றதை காட்டுறோம் பாருங்க. நம்ம வந்து அதாவது தமிழக முதல்வர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லயும் சொல்றாரு, தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப நேர்த்தியா நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு கிடைக்கிற விஷயத்தை பாத்தீங்கன்னா 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 தையல், இன்னொருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 தையல் போட்டிருக்காங்க. அவங்க அப்பப்போ மயக்கமா வருது. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது சேதாரம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கு. காவல்துறை நாங்கள் எல்லாமே புகார் கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல மெயின் பாத்தீங்கன்னா அவர் ராஜவேல் அவர்கள் வந்து இன்னைக்கு மட்டும் இந்த விஷயத்தை செய்யல. கடந்த 1 வருடமாக எப்ப வந்து நம்ம கட்சியை அறிவிச்சோமோ அப்பையிலேருந்து இந்த விஷயத்தை எங்க பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. நான் தான் நம்ம பசங்க கிட்ட வந்து தேவையில்லாம நம்ம வம்பு தேவையில்லப்பா, விடுங்க பாத்துக்கலாம்னு சொல்லி எங்க பசங்களை அரவணைச்சு நான் தான் கொண்டு வந்தேன். இது நான் செய்த மிகப்பெரிய தவறை இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன். எங்க பசங்களை நான் கண்ட்ரோல் பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் வம்புக்கு போல எதுவும் நாங்க பண்ணல. நாங்க இதுல வந்து மெயின் அக்யூஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜவேல் அவர்கள், சேர்மன் ராஜவேல் அவர்கள், அவருடைய மகன் பிரபாகரன் அவர் 2 பேர் தான் வந்து இதனுடைய மெயின் அக்யூஸ்ட். ராஜவேல் வந்து சொல்றாப்புல, நாங்க போடுற அரிசியை வாங்கி தின்ற நாயுடா நீங்க என் காலுக்கு கீழே தான் காட்டு செல்லுன்னு சொல்றாரு. அவருக்கு அந்த அதிகாரத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது யாருக்கு? அடுத்த எம்எல்ஏ நான் தான் சொல்றாரு. நீ எந்த ஒரு கட்சியில் தான் சொல்லுங்க, யாருமே அதாவது ஒரு சிட்டிங் எம்எல்ஏ சொன்னாருன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு மாதிரி ரைட் ஓகே சொல்றது. ஒரு சாதாரண ஒரு சேர்மன் இவரு இவ்வளவு ஒரு ஆணவமா சொல்ற அடுத்த எம்எல்ஏ நான் தான், இங்க நான் வைக்கிறதா சட்டம், நீங்களாம் என் காலுக்கு கீழே தான் சொல்றாரு. அப்ப திமுக இருக்கிற திமுக தலைமை நிர்வாகி கண்ட்ரோல்ல கட்சி இல்ல. அப்ப அவன் தடியெடுத்தவன் கடல்காரன்ற மாதிரி தான் இன்னைக்கு விஷயம் போயிட்டு இருக்குது. இந்த விஷயத்துல வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காட்டா நிச்சயமாக எங்க சைட்ல ஒரு மிகப்பெரிய உயிர் சாதம் இருக்குமோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது. இந்த மோதலுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளர் ராஜவேலு அந்த வழக்கில் வந்து 7வது நபராக சேர்க்கப்பட்டிருக்காரு. அது சம்பந்தமா உங்களுக்கு கருத்து? அதுக்கு நாங்க இப்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். நாங்க அந்த லிஸ்ட் கொடுத்தவங்க யார் மெயின் அக்யூஸ்ட் நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க இதுக்கு மேல் நடவடிக்கை இல்லைன்னா அறவழியில என்னுடைய அடுத்தடுத்த போராட்டங்கள் கண்டிப்பாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜவேல் எந்த வித ஒரு பயமே இல்லாம அழகா மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த போட்டோவும் எங்க கிட்ட இருக்கு, நான் காட்டுறோம் பாருங்க. அவர் மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு எந்த வித இதுவுமே அவர் ஜாலியா போயிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா இதுல வந்து A1 அவர் தான், நின்று அடிச்சதே அவர் தான், வந்தது அரசு வாகனம், யூஸ் பண்ண வெப்பன்ஸ் அரசு வந்து ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்த பேட்டு ஸ்டெம்பு அதை வச்சுதான் தாக்கியிருக்காங்க. அவர் ஃபங்க்ஷனுக்கு ஜாலியாக கிளம்பிட்டு இருக்காரு. ஒரு பொதுமக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் காவல்துறை மேல? சரி, இப்போ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வந்து இப்போ புகார் மனு கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஏற்கனவே அவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மேற்கொண்டு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அக்யூஸ்டோட ரேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும் சார். வழக்கு வந்து கொலை முயற்சி வழக்கு, அந்த வழக்கை பதிவு பண்ணணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ராஜவேல் தான் A1 இதுல பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண காயம்பட்ட மாதிரி தான் பண்ணிருக்காங்க சார். ஓகே.